message. Rupees 25 received unprompted. हरि हरि गोविंद श्री हरि हरि गोविंद हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद जय 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 गोविंद श्री हरि हरि गोविंद हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद गोविंद नादा गोकुल கடையில ஆளு இருக்கா இல்லையா? வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. நான் ஒரு நிமிஷம் கஸ்டமர் உட்காந்துருக்கா, நீங்க சாப்பிட்டு இருக்க. போய் முதல்ல கஸ்டமர் பாருங்க, அப்புறம் உட்காந்து சாப்பிடுங்க. பண்ணி என்ன சாப்பிடுங்க? எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணுமா பிள்ளைய? இந்த ஸ்கூலுக்காப்பா? இந்த ஸ்கூலுக்கு போனா ஜாலியா இருப்பியா? ஜாலியா இருக்கியா? சரிப்பா, உன்னை படிக்க வச்சுருக்கேன் இந்த ஸ்கூல்லையே. ஸ்கூல்ல பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கி நீ நல்லா படிச்சு என்ன பண்ணுவ அப்பாக்கு? வண்டி வருது. உடனே எங்கேயோ நான் பாத்துருக்கேன். ஆரம்பத்துல பாத்துருக்கேன். யாரோட ஆரம்பத்தில் நீங்க பாத்துருக்கீங்க? வேண்டாம், என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா எங்க அப்பா தான். அவங்க ஆரம்பத்துல தான் பாத்தேன். உங்க அப்பா பேர் சுபாஷ். சுபாஷ் பையனா நீ? அவன் என் ஃப்ரெண்ட் தான் தம்பி. ஆனா ஏன்னா இப்ப யாரும் அப்பா அவன் பேசுறேன். உங்க அப்பா உன்னை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படாம தெரியும். யாராவது நம்ம மாமா மாதிரி தெரியுது. நாய் குடிச்சிட்டு வருது போல இருக்கு. இந்த நாய்க்கு எத்தனை தடவை சொன்னாலும் இருந்தாது. குழந்தைய பெற்றுட்டு ரோடோட தெரிஞ்சிருக்கு தண்ணியை போட்டு. டேய் மாப்பிள்ள வரமாட்டே. கிளம்பி எங்கேயும் ரெடியா நிக்க மாதிரி இருக்கு. மாப்பிள்ள ஃபாரின் போற மாப்பிள்ள. சரி போறதும் தான் போறேன். நான் கடை பக்கத்துல தான் இருக்கு. ஒரு ரவுண்டு போயிட்டு போறது.
மாப்பிள்ள இப்படி குடிச்சிட்டு ரோடராக திருந்தினா உன் பையனை யாரும் வளர்த்துக்கல சார்ப்பா. போயிட்டு எப்போ வருவ? 10 வருஷம் மாப்பிள்ள. 10 வருஷம் தானே. ரேட்டு வந்து என் பிள்ளைய நான் எப்படி வச்சிருக்கேன் நீ பார்த்து. எங்கள் அப்பா இப்படியா நினைச்சாராங்க. உங்க அப்பாலாம் நல்லவங்க தம்பி, பேரை சேர்த்து தான் சரிங்களா? எங்க வீட்டில் மச்சி. சரி நம்ம பாட்டுக்கா வீட்டில் தான் சொல்லிட்டு. சரி ஓகே, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஒரு வீட்டில் மட்டும் இருந்தேன் சொல்லிட்டு வரேன். சாப்பாடு வீட்டில் என்ன சாப்பாடு? என்ன கறிக்குழம்பா? அப்படி சாப்பிட்டீங்களா? 2 பேரும் கறிக்குழம்பு போடுவாங்க. அந்த மாதிரி நீ ஏன்டா சாப்பிடலையாடா? ஏனில ஏன்டா சாப்பிடலையா? குழம்பு ஊத்துலையா? சாப்பிட வேண்டியதா? ஒரு வாரமா பூட்டி வச்சிருக்காங்க. அம்மாக்களை சாப்பிட வேண்டியதாடா? அம்மா கிடையாது, அக்கா கடை பைத்தியா கடை தூங்கிட்டேன். சரி அம்மா சரி ஓபன் பண்ண அடிச்சுட்டு பாட்டில் ஓபன் பண்ண பாட்டிலையா? சாமிக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன சரக்கெல்லாம் ஐவாலிட்டியா இருக்க மாதிரி இருக்குது. மாப்பிள பையனை பள்ளிக்கூடம் பண்ண என்னாச்சு? நம்ம அந்த புதூர்ல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குல்ல. ஆமா, அங்க பிள்ளைய ஜாக்கன்னு வச்சிருக்கேன். மாப்பிள ஃப்ரெண்டு சொல்றேன்னு நான் அங்கதான் என் பிள்ளைய சேர்த்தேன். அங்க காசு ஜாஸ்தி கேட்குறாங்க ஃபீஸு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். வருமானத்துக்கு அது ரொம்ப இதாக இருக்குது. நீனும் போய் கட்டிட்டு கஷ்டப்படாம மாப்பிள, அவ்வளவுதான் சொல்றேன். நான் தாமல படிக்காம அப்படி வந்து கிடக்கேன். பிள்ளை 80 கஷ்டப்பட்டாவது எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வச்சு அங்கே பெரியால ஆக்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்கிடுவேன். நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள. இல்லை நான் கஷ்டப்படுறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். என்னென்னு யோசிச்சுக்கோ. பிள்ளைக்காண்டி எல்லா கஷ்டமும் பட தயாராக இருக்கும். சரி மாப்பிள்ள, என்ன சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம போகலாமாம்மா? சரி போகலாம் மாப்பிள்ள, டைம் ஆச்சு. ஏய் எந்திரிங்களா, இன்னும் ஒரு மப்பு வேறு இருக்கா? அப்படியே அப்படியே பார்த்து பார்த்து வண்டியா என்னப்பா 3 பையன் இங்க நின்று இருக்கீங்க? மாப்பிள்ள சுபாஷ். யாருப்பா? கோயில் பக்கத்துல டெய்லர் பையன். சொல்லு, என்னாச்சு? இந்த மாதிரி குடிச்சிட்டு கீழே வந்துட்டான். குடிச்சிட்டு கீழே வந்துட்டாப்டியா? என்ன பண்றேன்னு தெரியலங்கண்ணா. என்னப்பா சொல்ற? 2 நாளுக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு வந்தான். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எச்சரிக்கையானது தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு போக்குவரத்து போலீஸ் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? நிச்சயமாக புதிய மோட்டார் வாகன சட்டத்தின் அடிப்படையில், திருத்த சட்டத்தின் அடிப்படையில் அபராதங்கள் என்பது புதிதாக விதிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் என்பது தொடர்ந்து கோயில் பக்கத்துல இருக்க டெய்லரோட பையனா? அப்பா நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்காரு தம்பி. பரவாயில்ல, உட்காரு.
ஒரு அமௌண்ட் விஷயமா வந்திருந்தேண்ணா. எதுக்காக? பையனை ஸ்கூல் சேர்த்து இருக்கு படிக்கிறதுக்காக. சரி, நல்ல விஷயம். எவ்வளோ எதிர்பார்க்குறேன்? ஒரு 50,000 கிடைக்குமாண்ணா? மாப்பிள்ள என்ன சொல்லுவோம்? சும்மா தான் ஒரு சின்ன வேலையா வந்தேன். என்ன கணக்கு? தம்பி முன்னாடியே தெரியுமா உனக்கு? பார்த்து வளர்க்கணும். என்ன கணக்கு? கோயில் குளத்துல பார்த்து பழக்கம்னா சரிங்களா? குடிக்கிட்டு போய் பழக்கம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னப்பா இந்த பழக்கம் எல்லாம் இருக்கா? வாரத்துக்கு 2-3 நாள்லாம், அப்ப மாசத்துக்கு 10 நாள் 10-12 நாள் ஆயிடுச்சு. 10-12 நாள் அடிச்சு போய் சரக்கடிக்கு போற. ஒரு நாள் செலவு எவ்வளவு பண்ற நீங்க? 500ல இருந்து 550 ரூபா. 500ல இருந்து 550 ரூபா. அப்போ மாசத்துக்கு 6. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 60,000-70,000 செலவு பண்ணிருக்குப்பா நீங்க. 22,000 72,000. நீ எவ்வளவுப்பா கேட்டிருந்த? ஒரு 9,000 கேட்டுக்கலாம். 9,000 கேட்டிருக்கோம். நீ வருஷத்துக்கு குடிக்கிறது செலவு பண்ற காசே 22,000 இருக்கு. நீ குடிக்கிறது, இந்த தேவையில்லாம குடிக்கிற செலவை நிப்பாட்டினாலே உன் பையனோட பீஸ் நீயே கட்டிடலாம். எதுக்கு நீ எங்கிட்ட பணம் வேணும், பையன் படிப்புக்கு வேணும் அப்படின்னு கேட்கறான். உன்னோட பழக்கத்தை நீ நிப்பாட்டின அப்படின்னா உன்னோட பையனோட பீஸ் நீயே கட்டிக்கலாம். யாருக்கிட்டையும் போய் எதிர்பார்த்து நிக்க வேண்டாம்ல. இந்த வருஷம் நீ என்கிட்ட கேட்கறே நான் கொடுத்துறப்பா. உன்னோட குடிப்பழக்கத்தை நீ நிப்பாட்டினா அடுத்த வருஷம் உன் பையனோட பீஸ் நீயே கட்டிக்கலாம். சரிப்பா, ஒரு 2 நாள் கழிச்சு பணம் வாங்கிக்கிறியா? சரிங்க, அவங்க நான் வாங்கிக்கிறேன். சரிப்பா. இவன் எவன்டா கடன் கேட்டா ஒண்ணு இருக்குங்கன்னா எல்லாம் இல்லைங்கண்ணா. அதை விட்டுட்டு நீ குடிக்காம இருந்தா இவ்வளவு செலவாகாது அந்த செலவாகாதுன்னு நம்மளை புத்திமதி சொன்னான். இவன் சொல்லி நம்ம திருந்திர போறோமா என்ன? நான் அப்போதே சொன்னேன் அவன்கிட்ட, குடிக்காம இருந்தா அவன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்ன நினைச்சாலும் தெரியல. இந்த காலத்துல நல்லது சொன்னா யாரா கேக்குறீங்க? நீங்களா திருந்த பாருங்க. நில்லுங்கண்ணா, நானே அவங்கள மட்டும் கொண்டு விடுறேண்ணா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கள்லாம்? எனக்கு 2 பசங்கப்பா. அவங்க பிள்ளைகள்லாம் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? அவங்களை எப்படி வச்சு நல்லபடியாக படிக்க வைக்கணும். சரி, ஓகேண்ணே. குடிக்காமல் இருந்தால் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், அதனால் சொன்னேன். இனிமேல் குடிக்கக்கூடாதுன்னு தான் தம்பி நானும் நினைக்கிறேன். ஆனால் அந்த கருமத்தை விட முடியல. சரிப்பா தம்பி, இனிமேல் என் பசங்களுக்காக நான் குடிக்க மாட்டேன். அவங்களோட கனவுகளும் தெளிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவங்கள வீட்டில் கொண்டாந்து விட வந்தேன். போயிட்டு வாப்பா. அனைவரின் கனவும் தொடரட்டும், இந்த மதுவினை மட்டும் மறந்து. யாரா இதுன்னு பார்க்குறீங்களா? இப்போவும் நான் தான். இந்த கதையில் எங்கள் அப்பா குடிச்சிட்டு இறந்துட்டாரு, நான் ஒரு கஷ்டப்பட்டிருக்கேன். அதுவே எங்கள் அப்பா ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாளுமே குடிக்காமல் இருந்தாருன்னா என்னோடய கனவு தொடர்ந்து கொண்டே ஒரு கல்லூரி படிப்பை படிச்சுட்டு இருந்திருப்பேன்.